ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே என்னன்னா யுவர் லைன் ஆப்ரலோட 6th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கட்டுறாங்க. யாரோட ஃப்ளாஷ்பேக்னா நம்ம சுபாக்கியும் கோசையோட ஃப்ளாஷ்பேக் தான். இதில் வந்து நம்ம கோசையும் சுபாக்கியும் விளாண்டனால நம்ம கோசைக்கு அடிபட்டுருது. உடனே நம்ம கோசை இருந்துட்டு அழுந்துக்கிட்டு, நான் அப்பயே சொன்னேன், நான் விளாட வந்தனால தான் பாரு எனக்கு அடிபட்டுருச்சு, எங்கள் அம்மா திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோசை அழுந்துட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம சுபாக்கி இருந்துட்டு, டே நீ ஒரு பையன்டா, நான் ஒரு பொண்ணுடா, நானே அழுவாமல் இருக்கேன், நீ என்னடா அழுந்துட்டு இருக்க, எனக்கு தானே கால் அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சுபாக்கி பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு அவளோட அம்மா ஞாபகம் வருது. ஏன்னா லேட்டாக போனால் அவங்க அம்மா திட்டுவாங்களே, அதை நினச்சிட்டு இவரு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே கோசை சைடு பார்த்தா நம்ம கோசையோ அழுந்துட்டே இருக்கான். என்ன பண்ணுறது, நம்ம சுபாக்கியே ஒரு சின்ன பொண்ணுன்றால அவளுக்கு அழுகாச்சு வந்துருது. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அழுகிற மாதிரி இந்த ஃப்ளாஷ்பேக் முடிக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக் முடிஞ்ச உடனே நம்ம கோரி தான் காட்டுறாங்க. நம்ம கோரி வந்து நம்ம கோசையோட வீட்டில் தான் இருக்கா. ஏன்னா நம்ம கோரியும் கோசையும் போன எபிசோடில் வந்து தண்ணியில் குதிச்சிருப்பாங்களே. ஸோ அவங்க உடம்புல நனைஞ்சு தலையில நனைஞ்சுனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம கோசையை வந்து ஒரு டவல் வந்து துடைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம கோரிக்கு. நம்ம கோரி வந்து தொடச்சிட்டு வந்து பார்க்கும்போது ஒரு ரூமில் வந்து நம்ம கோசையோட பியானோ இருக்குது, ஓல்டு பியானோ. அதெல்லாம் மறைக்கிறதுக்காக நிறைய இந்த பொருள்லாம் வச்சிருக்காரு. இதை பார்த்து நம்ம கோரி இருந்துட்டு அப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தா இந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவப்பாட்டில் க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம கோசை இருந்துட்டு என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோசை கத்திட்டு இருக்கும்போது அவப்பாட்டில் அவள் தலையில் இருக்கிற துணியை எடுத்து அவப்பாட்டில் பொறுமையாக க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. அப்படி அவள் க்ளீன் பண்ணி முடிச்சு வாட்டி அந்த பையனை மேலே படுத்துட்டு நான் மன்னிச்சிருன்னு கேட்டுட்டு இருக்கா. யார்கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் புரியல. அவரும் அதை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம கோரி நம்ம ஹீரோக்கிறத பார்த்த உடனே என்னடா இங்கே பார்த்துட்டு இருக்க, இந்த ஜன்னலை கூட திறந்துக்க மாட்டியா, ஒரு காற்று கூட வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஜன்னலை திறந்து பார்த்தா அந்த சைடு நம்ம சுபாக்கியோட வீடு இருக்குது. நம்ம சுபாக்கி எங்கள் மேக்கப் போட்டுட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே சுபாக்கி நான் எங்கள் பற்றியா கோசையோட வீட்டில் இருக்குன்னு சொல்லி எக்ஸைட்டாக சொல்லிட்டு இருக்கா. நம்ம சுபாக்கிக்கு ஒன்றுமே புரியல, என்னதான் நம்ம கோரி அந்த கோசை வீட்டில் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சுபாக்கி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கோசை எடுத்துட்டு நீ நினைக்கிற மாதிரி இல்லை அவளுக்கு ஈரமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சுபாக்கி இருந்துட்டு அவள் வச்சிருக்கிற சேர் எடுத்து நம்ம கோசையோட மண்டை மேலே தூக்கி போட்டு கட் பண்ணி காட்டினா நம்ம சுபாக்கி வந்து பேஸ்பால் விளையாடிட்டு இருக்கா. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது பால் எடுத்து அடிக்க சொன்னா நேற்று என்ன நினச்சி பார்த்துட்டு பால் அடிக்காம அதை தூக்கி போட்டு விசிறிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னு எல்லாரும் இருந்துட்டு ஏமா என்னம்மா பண்ணுற, சொந்த கதை சொல்ல அதெல்லாம் வச்சு இங்கே வந்து தூக்கி எரிஞ்சிட்டு கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. சீனை கட் பண்ணா இங்கே ஒரு கேவலமான ரெக்கார்டு ஓடி இருக்கு. என்னடா ரெக்கார்டுன்னு பார்த்தா நம்ம கோசையும் கோரையும் வாசிச்சிருப்பாங்களா அந்த ரெக்கார்ட் தான். இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு நான் என்ன இவ்வளோ கேவலமாக வாசிச்சேன், சேச்சா நான் இப்படி போய் வச்சிருக்கேனே, என்னால் சுத்தமாக முடியல, ஐயோ என்ன இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பழம்பிட்டு இருக்கான். ஆமாம் நீ கேவலமாக தான் வாசின்னு சொல்லிட்டு நம்ம வாத்தாடி சுபாக்கி இவங்களும் வந்து கரைச்ச உடனே நம்ம ஹீரோவில் சத்தியமாக பொறுத்துக்கவே முடியல, இவ்வளோ கேவலமாக நான் வச்சிருக்கேன், என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பழம்பிட்டு இருக்கும்போது அடுத்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் நீ தான் என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு என்னது நானா அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டில் பதில் கேட்காம இவ பாட்டில் சொல்லிட்டு போயிடுறா. இதை பார்த்தோன்னா நம்ம சுபாக்கி இருந்துட்டு அவள் ஆல்ரெடி வைத்தறிச்சிடலக்காரல, அதனால உனக்கு இது தேவைதான்டா போடா நாசமா போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுபாக்கி சொல்லிட்டு போகிறான். அன்னைக்கு நைட் நம்ம சுபாக்கியோட வீட்டை காட்டுறாங்க. சுபாக்கியோட அம்மா வந்துட்டு ஆமாம் அந்த கோசை பையன் இருக்கான்ல அவனுக்கு வந்து மேலே க்ரெஷ் இருக்குன்னு நினைக்கிறேன், அவங்க கூட நீ கொஞ்சம் ஜாலியாக பழகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு போகிறாங்க. இதை பார்த்து நம்ம சுபாக்கி வந்துட்டு அவ்வளோ கொஞ்சம் ஹாப்பியாக உட்காந்துட்டு இருக்கா. மறுநாள் நம்ம கோரி வந்து நம்ம கோசைக்கு வந்து இந்த பியானோ ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோவில் இந்த வீக்னஸ் மாறவே முடியல, நாளில் தான் போனாலும் தவிர இந்த வீக்னஸ் போக மாட்டேங்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கா. ட்ரைனிங் கொடுத்து நம்ம கோரி டயர்டாகி தூங்கிடுறா. நம்ம கோசை வந்துட்டு நம்ம கோரி தூங்குறத பார்த்தோன்னே சரி போய் போத்தி விடுன்னு சொல்லிட்டு நம்ம கோசையோட ட்ரெஸ் எடுத்து நம்ம கோரிக்கு போத்தி விட்டு நம்ம கோரியே பார்த்துட்டு இருக்கான். இதோட இந்த ஒரு சீன் முடியுது. அதே நாள் ஈவினிங் நம்ம கோரியும் சுபாக்கி நடந்து போகிறத காட்டுறாங்க. நம்ம சுபாக்கி வந்துட்டு ஆமா உனக்கு நம்ம கோசையை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுபாக்கி கேட்குறா. அதுக்கு நம்ம கோரி இருந்துட்டு எனக்கு எப்படி அதாவது உனக்கு எப்படி உனக்கு அவன் தம்பி மாதிரியோ அதே மாதிரி எனக்கும் அவன் தம்பி மாதிரி தான்ப்பா, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், நான் எப்படி இருந்தாலும் அவனோட பாஸ்ட்லேருந்து அவனை வெளியே கொண்டே வருவேன், அவனை ஹாப்பியாக வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். உடனே நம்ம கோரி அப்படி சொல்லிட்டு அப்படியே போகிற மாதிரி போயிடுறான். நம்ம கோரி அப்படியே போகிற மாதிரி போயிட்டு சுபாக்கி போனது தெரிஞ்ச உடனே அவன் வேகமாக எங்கேயோ ஓடுறா. இந்த சைடு சீனை கட் பண்ணா நம்ம சுபாக்கியை காட்டுறாங்க. சுபாக்கிக்கு கால் வருது, யாருன்னு பார்த்தா அந்த சீனியர் பையன் தான். அந்த சீனியர் பையன் ஃபோன் உடனே நம்ம சுபாக்கி அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம சுபாக்கிக்கு நம்ம கோரி கோசை பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பற்றி நினச்சிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் நம்ம சுபாக்கிக்கு நம்ம கோரி மேலே கோசை மேலே வந்து ஒரு பாசம் இருந்திருக்கும்ல, அதாவது ஒரு லவ் இருந்திருக்கும், லவ்னு சொல்கிறத விட க்ரஷ் இருந்திருக்கும். ஸோ அதை நினச்சா அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா நான் இருக்கிற இடத்துல இன்னொருத்தி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்ன ஃபன் ஃபேக்ட்னா அங்கே ஒருத்தன் கத்தி இருக்கிறது கூட தெரியாம இவ ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. சீனை கட் பண்ணா நம்ம கோசை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த உனக்கு பிடிச்ச மில்க் அப்படின்னு சொல்லிட்டு யாரை காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம கோரியை பார்த்தோன்னா நம்ம கோசை வந்து ஷாக் ஆகுறான். ஆக்சுவலாக நம்ம கோரி வந்து ஓர மாதிரி போயிட்டு ஆக்சுவலாக நம்ம ஹீரோ பார்க்க தான் வந்திருப்பா. இங்கே வந்த வாட்டி நான் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன்ல
நான் வந்து உன்னை அந்த ஒரு பாஸ்ட்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்காகவும் உன்னோட பயத்தை வெளியே கொண்டு வரதுக்காகவும் தான் அந்த மாதிரி பண்ணேன். பட் இப்படி ஆகணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோரி அழுக ஆரம்பிச்சிடுறா. இதை பார்த்தோன்னே நீ எதுக்குப்பா அழுகுற கோரி, நீ என்னதான் இருந்தாலும் நீ எனக்காக தானே பண்ணுற, நானும் ஒரு பேன் ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி தானே நீ இது மாதிரி பண்ணுற. எங்கள் அம்மா நினச்ச மாதிரி தான் நீங்கள் நினைக்கிற, பட் எங்கள் அம்மா ரொம்ப ரகடாக சொன்னாங்க, நீ ரொம்ப ஸ்வீட்டாக சொல்கிற. நீ உன்னைய பார்த்த அப்படி தான் எனக்கு இந்த பேனாவோட கீபேர்ட்ஸு கலர்ஃபுல்லாக தெரிஞ்சு தெரியுமா, நீ வந்த வாட்டி தான் லைஃபே ஹாப்பி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோசையும் சொன்னோன்னே நம்ம கோரியை வந்து ஹாப்பி ஆகிறா. அப்படியே அந்த சைடு சீன் கட் ஆகுது. என்னன்னு பார்த்தா இங்கே ஃபுட்பால் டீமில் ஒரு நியூ காம்படிஷன் வரப்போகுது, அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம வார்த்தை இருந்துட்டு நீங்கள் யாரை கவலைப்படாதீங்க, இந்த டைம் எங்கள் டீம் தான் ஜெயிக்கும், ஏன்னா எங்கள் டீமில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சீன் போடுறான். பொண்ணுங்களா இவனையும் பார்த்துட்டு ஏதோ பெரிய ஹேண்ட்ஸமாக ஆளுன்ற மாதிரி பொண்ணுங்களும் இவனை பார்த்து வலிஞ்சிட்டு இருக்க, இவனை வந்துட்டு ரொம்ப சீன் போடுறான். இதை பார்த்தா நம்ம கோசையை வந்துட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சுபாக்கியும் இருக்கால அதையும் பார்க்குறான். இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ மேலே நம்ம கோரி வந்துட்டு குறை மேலே குறையா சொல்ல அப்படியே அதை அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோவால் தாங்க முடியாமல் நம்ம ஹீரோ சலிச்சு போய் விழுந்துடுறாரு. சரி எவ்வளோ நேரம் தான் நீயும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்ப, கொஞ்சம் பிரேக் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் விண்டோ திறந்தா அங்கே நடந்துட்டு இருக்க காம்படிஷன் தான் நடக்குது. இந்த காம்படிஷனில் நம்ம சுபாய்க்கோட டென் தான் வருது. நம்ம சுபாய்க்கு பால் அடிக்கலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம கோசையை இருக்கா. நம்ம கோசையை பார்த்தோன்னே காய் கோசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோசையை பார்க்குறா. பார்த்தா அந்த இடத்துலயே நம்ம கோரி வந்தோட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டென்ஷன் ஆயிடுறான். அன்னைக்கு ஈவினிங் நம்ம சுபாய்க்கு வந்து அந்த சீனியர் பையன் கூட ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்திருக்கான். அப்படி வந்திருக்கும் போது அவன் வந்து இந்த நம்ம கோசையை பற்றியே பேசிட்டு இருக்கும்போது இவன் என்னடா நான் இருக்கிற இடத்துல என்னடா இன்னொருத்த பற்றி பேசிட்டு இருக்கான், ஒருவேளை இவளுக்கு அந்த கோசை மேலே தான் க்ரஷ் இருக்கும் போலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் பையனா நினைக்கிறான்னா பார்த்துக்கோங்களேன். அன்னைக்கு நைட் நம்ம சுபாக்கி அவனோட ஃப்ரெண்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த சுபாக்கி இருந்துட்டு அவள் டீமில் தோத்துருப்பா. ஸோ அதை பற்றி அவன் நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு சரிப்பா அவன் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. யாரா பாய் ஃப்ரெண்டு அந்த சீனியர் பையனான்னு பார்த்தா நம்ம ஹீரோ. நம்ம சுபாக்கிக்கு கால் அடிபட்டிருக்கும் போல. ஸோ நம்ம ஹீரோ வந்து நம்ம சுபாக்கியை உப்பு மட்டும் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். உப்பு மட்டும் தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம சுபாக்கி இருந்துட்டு என்னடா இப்படிலாம் தூக்கிட்டு போற, இப்பெல்லாம் நம்ம பெரிய பசங்க ஆகிட்டோம்ல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கடா அப்படின்னு சொல்லி நம்ம சுபாக்கி பேசிட்டு இருக்கும்போது அதெல்லாம் என்னப்பா நீ கூட தான் சின்ன வயசுல தூக்கிட்டு போறான்னு சொல்லிட்டு அது சின்ன வயசுடா அவனுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொன்னான். காலங்கள் மாற சில விஷயமா மாறிதானே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது நம்ம சுபாக்கி வந்து அந்த கோரி வந்திருப்பா. அப்படி கோரி வந்ததுலேருந்து நம்ம ஹீரோ வந்து அந்த கோரி கூடயே இருப்பாள். எப்போ நம்ம முன்னெல்லாம் வந்து நம்ம சுபாக்கி கூட தான் நம்ம ஹீரோ எப்பயுமே இருப்பான். ஆனால் இப்போ வந்து அதிகமாக கோரி கூட இருக்கிறனால அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். நான் உன்னை நிறைய டைம் திட்டியிருக்கேன், நிறைய டைம் அடிச்சிருக்கேன், அதுக்கெல்லாம் சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே போகிறோம். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் முடிஞ்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நம்ம சுபாக்கி வந்து நம்ம கோசை கிட்ட திருப்பி அவளோட லவ் சொல்லுவாளா, இல்லை நம்ம ஹீரோ வந்து நம்ம கோசை கிட்ட லவ் கோசி வந்து நம்ம சுபாக்கி கிட்ட லவ் சொல்லுவாளா, இல்லை கோரி கிட்ட லவ் சொல்லுவானா, இல்லை நம்ம கோரி வந்து நம்ம ஹீரோ கிட்ட லவ் சொல்லுவானா, அப்படி எப்படின்னு கன்ஃபியூஸ் தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் வாத்தாரி பார்த்தா அவன் பாட்டில் எல்லா பொண்ணுங்கிட்டே கடலை போட்டுட்டு இருப்பான். அவனை பற்றி ஃபீல் பண்ண தேவையில்ல. ஸோ இப்படி ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கோம். பட் போக போக என்ன ஆகுன்றதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் தான் பார்ப்போம். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் ஆல் வச்சுக்க மட்டும் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.